வாழ்க வளமுடன். இன்னைக்கு டே 2. நேற்றே நம்மளுடைய இன்ட்ரொடக்ஷனை ஆரம்பிச்சிருந்தோம். நம்ம யார்? என் பேர் கலாவதி. நான் ஒரு எம்எஸ்சி யோகா படிக்கிற ஸ்டூடெண்ட்டு. டே 1லேருந்து நான் கற்றுக்கிற சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். இதில் பிழைகள் இருந்தால் சுட்டி காட்டலாம், உங்களுக்கு தெளிவு பிறந்தால் என்னோட அதுவும் பகிர்ந்துக்கலாம். இன்றைக்கி நம்ம திரும்பி எதை பற்றி பேச போகிறோன்னா, டிஃபைன் யோகா தான். யோகாவுக்காக விளக்கம் என்னால் விளக்கம் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய விளக்கம் இருக்குது. இது இன்னும் கூட பல வாட்டி உங்களுக்கு விளக்குற மாதிரி இருக்கும். நான் திரும்பி கூட யோகாக்கான எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிற மாதிரி இருக்கும். பல இடங்களில் அதை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இருந்தாலும் இன்றைக்கி நம்ம யோகாவை பற்றி என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இந்த யோகாக்கான சூத்திரதாரி யார்? யோகாவுடைய பிறப்பிடம் எங்கே? சந்தேகமே இல்லை, ஈஸ்வரர் தான், சிவன் தான். அந்த கூத்தாண்டவர் சிவனுக்கு சித்தனுக்கெல்லாம் சித்தன், கூத்தனுக்கெல்லாம் கூத்தன் அப்படின்னு சொல்கிற ஈஸ்வரன் தான் இந்த யோகாக்கான பிறப்பிடம். ஆதி யோகி என்ற ஈஸ்வரன் மூலியமாக தான் யோகா கலை நம்மளுக்கு கிடைச்சிது. நம்மளுக்குன்றதை விட சித்தர்களுக்கு கிடைச்சிது. அதில் முக்கியமானவர் யோகா அப்படின்னு சொல்லும்போதே அந்த வரிசையில் வர்றவர் பதஞ்சலி முனிவர். பதஞ்சலி முனிவரோட ஜீவ சமாதி ராமேஸ்வரத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிய வர்றது திருமூலர். இதை நமக்கு கிடைச்சிருக்கிற, நம்ம இப்போ பயின்றுட்டு வர யோகக்கலை வேதாந்த மகரிஷி மூலியமாக நம்மளுக்கு கிடைக்கப்படுற யோகக்கலையை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். யோகக்கலையில் எண்ணிலடங்கா டைப் இருக்குது. நிறைய பேர் நிறைய விதமாக இதற்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதற்கான ஆசனங்கள் உண்டு. இது நம்ம பையில் போகிற, நம்ம தெரிஞ்சிக்க போகிற விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். யோகா அப்படின்னு சொல்ல வரும்போது, யோகன்னா என்ன? யோகம் அப்படின்னா யோக், ஒய்யூஜி அப்படின்னு சமஸ்கிருதத்தில் இருந்திருந்தா யோகா என்ற வார்த்தை பிறந்ததாகவும், யோக்கில் இருந்துன்னா அந்த யூஜ் என்ற வார்த்தையும் வந்ததாகவும் விளக்கம் தரப்படுகிறது. இதில் நம்ம என்னென்ன விஷயங்கள் இருக்குது யோகா பற்றி அப்படின்னும்போது, யோகா அதற்கான விளக்கம் அப்படின்னு பார்க்கும்போது, இணைதல். எதோட இணைதல்? இந்த பரமாத்மாவோடு இந்த ஜீவாத்மா இணைதல், சிவனோடு சக்தி இணைதல், நம்மளுடைய மனதோடு நம் எண்ணங்கள் இணைதல். நான் நேற்றே சொல்லியிருந்தேன் சில விஷயங்கள். யோகா மூலியமாக நம்ம பெற போகிறது என்ன? மனதிற்கு பயிற்சி, உடலுக்கு பயிற்சி, நம்முடைய உயிருக்கான பயிற்சி. மனதிற்கான பயிற்சி தான் யோகம், உயிருக்கான பயிற்சி தியானம், உடலுக்கான பயிற்சி உடற்பயிற்சி. இதுதான் நம்மளுக்கு இந்த யோகம் மூலியமாக கிடைக்குது. யோகம் அப்படின்னா நம்மளுக்கு எது இதனோட பெனிஃபிட், மெயின் பெனிஃபிட் சொன்னால், நம்ம ஃபிட்டாக இருக்கணும். நம்ம ஃபிட்டாக இருக்கும்போது ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம். உடம்பில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் நல்லா செயல்படும்போது நம்ம எந்த ஒரு நோய்க்கும் ஆட்படாமல் ஆரோக்கியமான பாடி ஃபிட்னஸ் கிடைக்கும். அதே மைண்ட் ஃபிட்னஸ், எந்த மாதிரி நமக்கு பிரச்சனைகள் இருந்தாலும், ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும், சோதனைகள் வந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும், அதீத சந்தோஷங்கள் இருந்தால் மனசு ஒரு நிலைமையாக ஒரே மாதிரி, அதுக்காக ரொம்ப அதிகமாக கஷ்டமும் படாமல் அதிகமாக சந்தோஷமும் படாமல் ஒரு நியூட்ரலான வாழ்க்கையை வாழ்வதற்கும் இந்த யோகக்கலை பயன்படுகிறது. இன்றைக்கி இதில் முக்கியமாக நம்ம மைண்டோட ஃப்ரீக்குவென்சி என்ற விஷயத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். மைண்டோட ஃப்ரீக்குவென்சி என்ன அப்படின்னு சொல்லும்போது, எலக்ட்ரோ கான்செப்ட் ஹாலோகிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மூளையோட செயல்பாடுகள் ஃப்ரீக்குவென்சி, என்ன அலைகள், அதை ஒரு ஃப்ரீக்குவென்சியாக எடுக்கும்போது நம்ம நார்மலாக இருக்கிறது எல்லாமே பீட்டா என்ற ஃப்ரீக்குவென்சியில் தான் வரும்.
அதிலிருந்து 40 வரைக்கும் புள்ளிகள் சொல்லப்படுகிறது. அந்த ஃப்ரீக்குவன்சி மிக அதிக அளவு அதிகரிக்கும் போது என்ன நடக்கும்? நம்மளையே அறிய மாட்டோம். மிகப்பெரிய பிரச்சனைகள், கோவங்கள், கோவத்தில் ஏதோ வார்த்தையை விட்டுட்டேன், என்ன தெரியாமல் வார்த்தை விட்டேன், கோவத்தில் நான் அந்த பெரிய தப்பு பண்ணிட்டேன், மிகப்பெரிய தவறுகள், மிகப்பெரிய தப்புகள் எப்பொழுது நடக்க போகுதுன்னு நடக்கிறதுன்னா அந்த பீட்டா ஃப்ரீக்குவன்சி அதிக அளவுக்கு போகும்போது அந்த தவறுகள் நடக்குது. நம்ம அதிகம் அளவாக நம்ம எண்ணங்களை ஃப்ரீக்குவன்சி அதிகமாக செலவழிக்கும் போது இந்த மாதிரி தவறுகள் நடக்குது. அதுக்கடுத்து அதிலிருந்து நம்ம அமைதிப்பட்டு நம்ம ஒரு தியான நிலைக்கு செல்லும்போது ஆல்ஃபா ஃப்ரீக்குவன்சி நெக்ஸ்ட்டு சொல்லப்படுது. ஆல்ஃபா என்ற ஒரு மனநிலை நமக்கான அமைதி, மனசுக்கான அமைதியும் நமக்கான உடலுக்கான அமைதியும் கொடுக்குது. அதோட ஃப்ரீக்குவன்சி லெவல் அப்படின்னு சொல்லும்போது 8லிருந்து 4 அப்படின்னு சொல்கிறாங்க. அது கீழே தீட்டா என்ற ஃப்ரீக்குவன்சி 4லிருந்து அதுக்கும் கீழே. இதுக்கெல்லாம் கடைசியாக டெல்டா அப்படின்ற ஒரு ஃப்ரீக்குவன்சி லெவல் இருக்குது. அதுதான் அதிகபட்சமாக நம்ம தெய்வ நிலை, நம்மை நாமே அறியக்கூடிய நிலை, அந்த டெல்டா ஃப்ரீக்குவன்சி. இதை பற்றின இது 0க்கு வந்துடும். இதை பற்றின இன்னும் தெளிவான விளக்கங்கள் வரப்போகிற இன்னும் நிகழ்ச்சிகளை நம்ம பார்த்துட்டே தான் வரப்போகிறோம். வாழ்க வளமுடன்.